உறவுகளே வணக்கம். நான் உங்கள் சகோதரி மிருனாளினி. நான் இன்றைக்கு பிரெட் முட்டை கொத்து செய்ய போகிறேன். வாங்கோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு 8 பீஸ் பான் எடுத்து அதை மிக்ஸி கப்பில் போட்டு இப்படி தூளாக்கி வச்சுருக்கிறேன். 2 முட்டை, சின்ன சின்ன நான் வெட்டின ஒரு 5 பச்சை மிளகாய், 15 சின்ன வெங்காயம், அதையும் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். 4 உள்ளிப்பல், அதையும் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு சின்ன கேரட், அதை துருவி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே கொஞ்சம் கோவா, கொஞ்சம் லீக்ஸ், அதையும் வெட்டி வச்சுருக்கேன். இது கருவேப்பிலை. ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதுக்குள்ளே தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெயை விட்டுக்கொள்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆகிட்டுது. அதுக்குள்ளே ஒரு காத்தேக்கரண்டி கடுகு போட்டு வெடிக்க விடுறேன். கடுகு வெடித்ததும் காத்தேக்கரண்டி பெருஞ்சீரகத்தையும் போட்டு குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாயையும் அதோட சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக சின்ன சின்ன வெட்டி வச்சுக்கிற உள்ளிப்பல்களை சேர்த்துக்கொள்கிறேன். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்றேன். அடுத்ததாக சின்ன சின்ன வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். ஏனெண்டா அப்போ தான் எங்களோட வெங்காயம் குயிக்காக வதங்கும். கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா வதங்கினோன்னே துருவி வச்சுக்கிற கேரட்டையும் சேர்த்து வதக்கி கொள்ளணும். கேரட் வதங்கினதும் கடைசியாக வெட்டி வச்சுக்கிற கோவாவையும் லீக்ஸையும் அதோட சேர்த்துக்கொள்கிறேன். நல்லா வதங்கிட்டுது. இப்போ அதுக்குள்ளே 2 முட்டையை முடைச்சி ஊற்றி காத்தேக்கரண்டி மஞ்சத்தூள், காத்தேக்கரண்டி சீரக மிளகுத்தூள், 1½ மேசக்கரண்டி மிளகாத்தூள், அதையும் போட்டு நல்லா கலந்து கொள்ளணும். கொஞ்சம் முறைப்பாக இருந்தால் இது நல்லா டேஸ்டாக இருக்கும். கடைசியாக நான் அடித்து வச்சுருக்கிற பாண்டூளையும் இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுறேன். அதில் நான் சீரகத்தூள் என்று சொன்னது, சீரகத்தையும் மிளகையும் நல்லா வெயிலில் காய வச்சு அதை போட்டு மிக்ஸி கப்பில் அடித்து வச்சுருக்கிற தூள். இப்போ எங்களோட பிரெட் முட்டை கொத்து ரெடி ஆயிட்டுது.
உறவுகளே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. கட்டாயமாக உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்கின்றோம். மறக்காமல் பதிவு செய்யுங்க மற்றும் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் இன்னொரு புதிய பதிவில் சந்திக்கின்றேன்.